வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எரிவெளி, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எரிவெளிக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். நம்ம காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் வந்து அரிசி. ஃபர்ஸ்ட் அதை லைட்டாக வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு காலுக்கு கொஞ்சம் கம்மியா, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. வறுபட்டுறது இந்த மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம தேங்காய் நல்லா ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், இதையும் கொஞ்சம் லைட்டா கலர் மாற வறுத்துக்கலாம். சின்ன முடியா இருந்தா ஒரு முடி. ஆமா, சின்ன முடியா இருந்தா நம்ம தயிர் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தேங்காய் இருக்கு. தேங்காயும் லைட்டா கலர் மாற வறுபட்டுருது. இதுவும் மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம். ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். அதே கடாயில பீட்ரூட் கறி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுப்போம். நம்ம எரிவெளிக்கு வறுத்தது ஆறின் இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள இங்க முடிச்சிடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பீட்ரூட் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்ல ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுதான் வச்சிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி போடலாம், இல்ல சாம்பார் பொடி இருந்தா அது கூட நீங்க சேர்க்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்க வந்து வெறும் வரமிளகாயை தாளிச்சிட்டும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கறி பொடி சேர்க்கிறேன். ஆல்ரெடி பீட்ரூட்ல உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இப்ப உப்பு போடல, வேகும் போதே உப்பு போட்டுட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா தேங்காய் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கிறேன். ஆல்ரெடி நம்ம கறிப்பொடியில பெருங்காய பொடி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமா பெருங்காய பொடி போடும்போது, ஆமா ஃப்ரெஷ்ஷா போடும்போது அது நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் கறி வந்து ரொம்ப ஈஸி, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ரசம் பண்ணோன்னா ரசத்தை நல்லா ஓட ஓட பிசைஞ்சுட்டு இந்த பீட்ரூட் கறி தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ அடுத்தது வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எரிவெளிக்கு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறி இருக்கும், அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். எரிவெளிக்கு வந்து மோர் வந்து கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை விட்டே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம மோர்ல சேர்த்துடலாம். அரைச்சதை நல்லா சேர்த்து தயிர்ல மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் தயிர் கடையும் போதே வந்து உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை லைட்டா அப்படி நுரைச்சு வரட்டும். இதுக்கு வந்து நான் வெண்டைக்காய் வதக்கி வச்சிருக்கேன் தேங்காய் எண்ணெயில. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம். இது ஆமா, தானுக்கு சும்மா சின்னதா கொஞ்சம் இருந்தது, சின்னதா கட் பண்ணிருக்கேன். இப்படிதான் கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாவும் கட் பண்ணிக்கலாம். இப்ப கரண்டில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க, எரிவெளிக்கு தான் தாளிச்சுக்கிறோம். கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. எரிவெளியும் நல்லா நுரைச்சி வந்துருக்கு. தாளிப்பை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். கொஞ்சமா கொத்தமல்லி, அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் போட்ட எரிவெளி, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், தேங்காய் போட்ட கறி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான், நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த மோர் குழம்பு நீங்க நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க இடியாப்பம்லாம் பண்ணீங்கன்னா அது தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.